Taste the Daily. அந்நிய முதலீட்டில் ஆமை வேகத்தில் செயல்படும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் குறையும் முதலீடுகள். விளம்பர வெற்றிகளில் மிதக்கும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இந்தியாவில் 51% அந்நிய முதலீடுகளை மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் கைப்பற்றிய நிலையில் தமிழ்நாடு வெறும் $3.68 பில்லியன் உடன் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அவலம். பொருளாதார முன்னேற்றத்தில் ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நான்கு முறை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்று ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு? விளம்பரங்களில் மட்டும் நம்பர் 1 என முழங்குவது முதலீடுகளை ஈர்க்காது என்பதை ஸ்டாலினின் மாடல் அரசு புரிந்து கொண்டு உண்மையான முன்னேற்றத்திற்கு உறுதியான செயல்கள் தேவை, வாய்ச்சவடால் மட்டும் போதாது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானாவுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என்று திமுக அமைச்சர் PTR தெரிவித்த கருத்தே ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தொழில்துறை பின்தங்கியுள்ளதற்கு சான்று. 2026 ஸ்டாலின் திமுகவிற்கு தோல்வியை பரிசளித்து அதிமுக ஆட்சியை அமர்த்துவார்கள் என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. சேலம் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையை ஏற்று மாற்றுக் கட்சியினர் 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து கழக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். திருவாரூர் அருகே இளம்பெண்ணை காதலித்து பாலியல் ரீதியாக அத்துமீறிய இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டையில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்வதை கண்டித்தும் கேட்காததால் மனைவியை கத்தியால் குத்திய கணவர். அப்பா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற 3 பெண்கள் பிடிபட்டனர். பூ விற்பது போல் கஞ்சா விற்கப்படும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போதுதான் ஒழிப்பீர்கள் முதல்வரே என்று மக்கள் கேள்வி. சென்னை அடுத்த அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே 25 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் தறிக்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மணக்குடி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 90 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கடல் வழி கஞ்சா கடத்தலும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 1 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே குடிநீர் மற்றும் 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து திமுக அமைச்சரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் போட்டோ ஷூட்டுக்காக வரும் திமுக அமைச்சர்களை மக்கள் முற்றுகையிடுவதால் விளம்பர ஆட்சி வீதிக்கு வந்த அவலம். KN நேரு தம்பி தொடர்புடைய 137 கோடி ரூபாய் மதிப்பிலான அறக்கட்டளை சொத்துக்கள் சட்டவிரோதமாக தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார். கொள்ளை மற்றும் மோசடியில் திளைக்கும் குடும்பம் முதல் அனுதாபிகள் வரை அனைவரின் முகமூடிகளும் கிழிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னை கொடுங்கையூரில் ஜிம் பெண் பயிற்சியாளரிடம் 5 லட்சம் மோசடி செய்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 5 மாத கை குழந்தையை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய திருநங்கை பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து குழந்தை கடத்தல் சம்பவமும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபடும் இருசக்கர வாகன திருடர்களை பிடிக்க முடியாமல் விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திருட்டு சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உதயநிதியின் நண்பர் என கூறி செவிலியர் வேலை வாங்கி தருவதாக 4.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி ஆணை வழங்கியவர்கள் மீது விடியா அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுகவின் கொடி, ஸ்டாலின், உதயநிதி மற்றும் விடியா அரசு அமைச்சர்களுடனான புகைப்படங்கள் என அனைத்தும் குற்றவாளிகளுக்கு லைசன்ஸ் ஆகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி திமுக கட்சியை சேர்ந்த திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்ன பெருங்கிற மூலியமாக நாங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா பணம் கட்டணும், வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி 6-7 மாதம் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. தயாநிதி மாறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா போட்டு விட்டோம். அப்புறம் 3.5 லட்ச ரூபா கையில் மொத்தம் 4.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா மீசை மனோகரன் சொல்லிட்டு அவங்களுடைய கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்களுடைய கையில் வச்சு நாங்கள் பணம் கொடுத்தோம். வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு பயமுறுத்துறாங்க. என்ன சொல்கிறது, பணம் நாங்கள் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கின மாதிரி, பணமே நீங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பினர் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டம். 2 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்காத விடியா அரசை கண்டித்து போராட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,06 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 878 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்ட அவலம். போலி குற்றவாளிகளை பிடிப்பது போல கடத்தல் அரசுக்கு கணக்கு காட்டி விளம்பரம் தேடும் விடியா அரசின் காவல்துறை கோட்டை விட்ட கடத்தல்கள் எத்தனை, அதில் ஈடுபட்ட உடன்பிறப்புகள் எத்தனை பேர் என கணக்கு வெளியிட முடியுமா என மக்கள் கேள்வி. சென்னை எண்ணூரில் ஆவணங்களை காண்பித்தும் இருசக்கர வாகன ஓட்டியிடம் வண்டியை பிடுங்கிக் கொண்டு இளைஞர்களிடம் போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி வீடியோ. ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் வாகன தணிக்கை என்ற பெயரில் நள்ளிரவு நேரத்தில் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசென்ஸ் கேட்டீங்க, லைசென்ஸ் பேப்பர் கொடுங்க, கொடுக்குறோம். பேர்ல இருக்க வண்டி, வண்டியோட பேப்பர் காமிச்சாச்சு சார். பேப்பர் இல்லாம ஏன் வண்டி எடுத்து வரீங்க? பேப்பர் இருக்கு சார், காமிச்சாச்சு. எங்க காமிங்க பேப்பர்? வண்டியில இருக்கு, அப்படியே வந்துட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் குழந்தை திருமண கர்ப்பத்தை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டு கொடுத்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை குழந்தை திருமணத்தை தடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என சோதனை என்ற பெயரில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் கண் துடைப்பிற்காக நடத்திய சோதனையால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதி. கஞ்சா குற்றவாளிகளை சுதந்திரமாக உலாவ விட்டு தமிழகத்தையே கஞ்சா விற்பனை மையமாக மாற்றிவிட்ட ஸ்டாலின் அரசு சோதனை என்ற கபட நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வடமாநில இளைஞர் உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் சிக்கினார்.
ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் ஆவேசம். ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தின் டைட்டில் ட்ராக் திங்கட்கிழமை வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. ஃபர்ஸ்ட் சிங்கிளான நட்சத்திர பாடல் வெளியான நிலையில் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட இசைக்கோர்ப்பில் இசை கலைஞர்கள் மும்முரம். சென்னை அருகே அரசு பள்ளி சுற்றுச்சுவரில் தீய சக்தி திமுக அத்துமீறி கட்சி விளம்பரம் செய்துள்ளதற்கு கடும் கண்டனம். திருந்தாத திமுகவிற்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். மின்துறையில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் திட்ட செலவு உடைய துணை மின் நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்க்க மாநில மின் தொடரமைப்பு நிறுவனத்தை துவக்க திட்டமிட்டுள்ள ஸ்டாலின் அரசு. மின்துறையில் கொள்ளையடித்த போதாது என தனியாரிடம் விட்டு கமிஷன் பார்க்க நினைக்கும் விடியா அரசால் மின் கட்டணம் உயர்ந்து மக்கள் தலையில் வரிச்சுமையை ஏற்றும் அபாயம். கடந்த 2023 செப்டம்பரில் விடியா அரசால் 4.5 கோடி கணக்கு காண்பித்து ஆரவாரத்துடன் தொடங்கப்பட்ட மொபைல் கழிப்பறையான ஷீ டாய்லெட்டுகளை கண்களால் கூட பார்க்காத பெண்கள். ஷீ டாய்லெட் திட்டத்தின் தோல்வி ஆட்சியின் முன்னுரிமைகளையும் பெண்ணுரிமை குறித்த திமுகவின் புரிதலையும் கேள்விக்குள்ளாக்குவதாக பெண்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் ஆபாச பேச்சால் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடியின் நிகழ்ச்சியில் கூட்டத்தை கூட்ட பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து அழைத்த திமுகவினர். திமுக கூட்டங்களை பொதுமக்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் பணத்தை கொடுத்துதான் ஆட்களை அழைக்க வேண்டிய பரிதாபம். விடுமுறை தினத்தையொட்டி காசிமேடு மார்க்கெட்டில் குவிந்த மீன் பிரியர்கள். வஞ்சரம் 1000 ரூபாய்க்கும், சங்கராமீன் 400 ரூபாய்க்கும், இறால் 300 ரூபாய்க்கும், நெத்திலி 200 ரூபாய்க்கும் விற்பனையானதால் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்ற மக்கள். சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள சாலையோரங்களில் பட்டுப்போன மரங்கள் சாலையில் முறிந்து விழுவதால் அச்சத்துடன் செல்லும் வாகன ஓட்டிகள். மரங்கள் பராமரிப்பு செலவு செய்வதாக பல கோடி ஒதுக்கிய நிதியை திராவிட மாடல் திமுக அரசு வீண் விளம்பரம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக குன்னூரில் சுமார் 6.41 லட்சம் கிலோ தேயிலை தேக்கம். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கவலை. மத்திய அரசின் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியாவில் 3 மூத்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து உத்தரவு. விமானிகள் அனுமதிக்கப்பட்ட பணி நேரத்தை மீறி பணியாற்றியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை. அதிமுக ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீட்டில் நன்கு பயன்பெற்று வந்த அரசு பள்ளி மாணவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பயன்பெற முடியாத அவலம். நீட் ஒழிப்பு என்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மருத்துவக் கல்வியில் திராவிட மாடல் அரசின் விளம்பர காட்சிதான் 4 ஆண்டு கால வளர்ச்சி என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரான் மீது முதல் முறையாக நேரடி தாக்குதலை நடத்திய அமெரிக்கா. ஈரானின் 3 அணு உலைகள் மீது குண்டு வீசி தாக்கியது வெற்றியடைந்ததாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய சிறப்பான தாக்குதலுக்கு வாழ்த்துகள் என அந்நாட்டு மக்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் எனவும் அமைதி அல்லது அழிவு ஏற்படும் எனவும் பேச்சு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் போரின் தொடக்கம் என ஏமனின் ஹவுதி அமைப்பு கருத்து. அணுசக்தி நிலையத்தை அழிப்பது போரின் முடிவு அல்ல, ஆரம்பம் என ஆவேசம். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது எனவும் எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கவலை அளிப்பதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் கருத்து.
பிரச்சினைக்கு இராணுவம் மூலம் தீர்வு கிடைக்காது, பேச்சுவார்த்தை தான் முன்னோக்கி எடுத்துச் செல்லும் எனவும் ஆலோசனை. அமெரிக்காவின் புளோரிடாவில் ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ரேடார் சிறிது நேரம் செயலிழப்பு. இதனால் எந்த விமானமும் பாதிக்கப்படவில்லை என ஃபெடரல் ஏவியேஷன் விளக்கம். பிரேசிலில் வானில் பறந்து கொண்டிருந்த ஹாட் ஏர் பலூனில் தீ விபத்து. பலூன் முழுவதும் எரிந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 2 பிடிபட்டனர். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பர்வேஸ் அகமது, பஷீர் அகமது ஆகியோரை பிடித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை.